இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடிக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவாக இது இருக்கும். இதில் நாம் 7ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3லேருந்து பாடங்கள் பார்க்க போகிறோம். சில கேள்விகள் 8ஆம் வகுப்பில் கூட இடம்பெறும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 30 கேள்விகள் இடம்பெறும். 7ஆம் வகுப்பு படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. 7ஆம் வகுப்பு லைன் பை லைன் கொஷின்ஸாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி கூட படிங்க. புக்கை வாங்கி படிங்க. ஸ்கூல் புக் கிடச்சா உடனே படிச்சிருங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இன்றைக்கி நாம் 30 கேள்விகள் பார்க்கலாம். உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. தொடர்ந்து படிங்க. அவகாரம் சொல்லின் டேஷிலும் வராது. சரியான விடையை எழுதுக. அவகாரம் சொல்லின் எங்கே 2 இடத்துல வராது, எந்த இடத்துல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவகாரம் சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். அப்போது எங்கே வராது? ஆன்சர் இடையிலும் இறுதியிலும் வராது. அவகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வராது. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு கொண்டது? ஐகாரம் அதாவது ஐங்கிற எழுத்து கை, நை, சை எல்லாமே ஐ வரிசையில் எத்தனை மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க. ஐ என்பது 2 மாத்திரை. ஐகாரம் 2 மாத்திரை கொண்டது. 3வது கேள்வி பாருங்கள். என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள் என்று கூறியவர் யார்? என்னை பாராட்ட வேண்டுமென்றில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டாலே என்னை பாராட்டின மாதிரி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதோ பயேங். அடுத்து பொறுத்த கண் என்று கண்ணற சொல்லினும் வலியார் முன் தன்னை நினைக்க வாய்மை எனப்படுவது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். இதோட பேலன்ஸ் திருக்குறளோட பார்ட்டை தான் கேட்டிருக்காங்க. அதை பொறுத்துற மாதிரி. கண் என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின் நோக்கா சொல் அதான் வரும். அடுத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உள்ளத்தால் பொய்யாது உலகின் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வரும். நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் பேசும்போது எனக்கு நல்லா கேட்குது. நீங்கள் கிளாஸில் தான் உட்காந்துருக்கீங்க, கூட பசங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த பசங்கள்கிட்ட இந்த திருக்குறளை சொல்லிடுங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா திருக்குறளையும் உங்கள் பசங்க சொல்லுவாங்க. 5th படிக்கிற பசங்களாம் ஈஸியாக சொல்ல வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே படித்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ பொற்களத்தானே. ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ பொற்களத்தானே என்ற பாடலை இயற்றியவர் யார்? 7ஆம் வகுப்பு சிற்றில் நற்றுள் பற்றின் நின்மகன் அப்படிங்கிற பாடல். ஆன்சர் காவர் பெண்டு. 6வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடியவர் முத்துராமலிங்க தேவர். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு 1934ஆம் ஆண்டு நடைபெற்றது. குற்ற பரம்பரை சட்டம் 1948ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டுகள்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 1, 2, 3 அனைத்துமே சரியானது. இதிலே கூட பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? சிதம்பரனாருக்கு வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? ஆன்சர் பின்ஹே. 8வது கேள்வி பாருங்கள். பாயக் காண்பது சுதந்திர வெல்லம் பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? பாயக் காண்பது சுதந்திர வெல்லம் பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடியவர் பாரதியார். 9வது கேள்வி. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2, 3, 1? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று வழக்கு 2 வகைப்படும். 10வது கேள்வி பாருங்கள். போலியும் கொடுத்துருப்பாங்க வழக்கோட சேர்ந்து. பந்தர் அப்படிங்கிறது என்ன போலி? மைஞ்சு அப்படிங்கிறது என்ன போலி? அஞ்சு அப்படிங்கிறது என்ன போலி? அரையர் அப்படிங்கிறது என்ன போலி? ஒன்று பந்தல் அப்படிங்கிறது தான் பந்தர்னு மாறி இருக்கு. பந்தல்ங்கிறது பந்தர்னு மாறி இருக்கு. அப்போ இரா இருக்கு, கடைப்போலி. மையல் அப்படிங்கிறது மைஞ்சு அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ அது முதற்போலி. மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சுன்னு மாறி இருக்குது, அதனால் அது முதற்போலி. அஞ்சுங்கிறது என்னது? இந்து முற்றுமே மாறி இருக்குது, அதனால் அது முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது இந்த ரை இல்லாமல் ரா வந்தாலும் சேம் மீனிங் தான், அதனால் இது இடைப்போலி.
அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். 11வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் எலகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல். எலகேஷன்னா பேச்சாற்றல். யூனிட்டினா ஒற்றுமை. ஸ்லோகன்னா முழக்கம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா தவறான. இதில் எது தவறானதாக இருக்குது? தவறான அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து தவறாக இருக்குது. அப்போது ஆன்சர் டி தான் ஆன்சர். 12வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். கூற்று நீலன் பாடத்தை படித்தான் என்பது ஒரு எழுவாய்த் தொடர். காரணம் ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நீலன் பாடத்தை படித்தாங்கிறது எழுவாய்த் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆமாம், சரியானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியாக வந்து கூற்றுக்கான விளக்கத்தை சொல்லுது காரணம். அப்போ அது ஏதான் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இடக்க ரடக்கல். இடக்க ரடக்கல் எனப்படும். 13வது கேள்வி. ஓலையை திருமுகம் என்றும் விளக்கை அணைன்னு சொல்கிறதுக்கு விளக்கை குளிரவை எனவும் குறிப்பிடுவது எது? இந்த நாளத்தில் எதை அந்த மாதிரி சொல்லுவோம்? ஓலையை திருமுகம்னு சொல்லுவோம். விளக்க அணைன்னு சொல்கிறதுக்கு விளக்க குளிரவைன்னு சொன்னோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அதே மாதிரி செத்தார் அப்படின்னாங்கிறத துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவோம். மலம் கழுவி வந்தோம் அப்படிங்கிறத கால் கழுவி வந்தோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு பேர் வந்து மங்களம். அமங்கலமான வார்த்தைகளை மாற்றி மங்களமான வார்த்தையை சொல்கிறதுனால அது மங்களம். 15வது கேள்வி. எடுத்தல் படுத்தல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என பாடிய நூல் எது? 15வது கேள்வி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆன்சர் நன்னூல். ஆன்சர் நன்னூல். 16வது கேள்வி பாருங்கள். பேச்சு மொழியின் பொருள் எதனை பொறுத்து மாறுபடும்னு கேட்டிருக்காங்க. சூழலை பொறுத்து மாறுபடும். இப்போது ஒரு சூழலில் நம்ம ஒன்று சொல்கிறது வேறு சூழலில் இருக்கும்போது அது உங்களுக்கு மாற்றி வரும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கல்யாண வீட்டில் இருக்கும்போதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் மாறும் இல்லையா? எழுத்து மொழியை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? எழுத்து மொழியை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. பேச்சு மொழியை என்னன்னு சொல்கிறாரு? உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்து மொழியை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? செய்யுள் வழக்கு என்று சொல்கிறார். அடுத்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம்ங்கிற பாடல். அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி குமணன் போல் வாழ்ந்தவர் பல கோடி அப்படின்னு வரும். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே அப்படின்னு வர பாடல் கிளிக்கன்னி பாட்டு. வீரபாட்டிய கட்டபொம்மு பாடல். இந்த 4 பாடலையும் யார் பாடினது அப்படின்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்பம் பொழிகிற வானொலியாம் சொன்னது வானொலியை பற்றி சொன்னது வானொலி அப்படின்னு சொன்னது ராமலிங்கனார். ராமலிங்கனார். ஃபஸ்ட்டுக்கு வந்து டி. அடுத்து 2வது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி அப்படிங்கிற பாடல் வந்து உடுமலை நாராயண கவி. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் வந்து ஓமை கவிஞர் சுரதா. வீரபாண்டிய கட்டபொம்மு பாடலை தொகுத்தது வந்து நான் வானமா மலை. அப்போது டிசி பிஏ தான் வந்து ஆன்சரு. பாருங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1. முத்துராமலிங்க தேவரை சிங்கத்தின் முழக்கம் போல பேசினார் என்று பாராட்டினது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. என்ன சொல்லியிருப்பாருன்னா அவரை பார்க்கும்போதே சிங்கம் மாதிரி தான் இருக்குது, அவர் பேச தொடங்கினோடனே சிங்கத்தின் முழக்கம் மாதிரியே இருந்ததுன்னு அண்ணா சொன்னதாக சொல்கிறாங்க. அடுத்து உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் உண்மையை பேசுவார் என்று பாராட்டினது யாருன்னா காமராசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தில் எந்த கூற்று தவறு எது சரி அப்படின்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் பேப்பர் 2 பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். பேப்பர் 1க்கும் இந்த மாதிரியான கேள்விகள் அமைது. ட்ரை பண்ணுங்கள். 1 சரி 2 தவறு 2 மட்டும் தவறுங்கிறத இங்கே கொடுக்கணும். ஏன்னா தவறான கூற்று கேட்டிருக்காங்க. இது காமராசர் சொன்னது கிடையாது. இந்த உதடுகளில் அல்ல உள்ளத்தால் அப்படின்னு சொன்னது ராஜாஜி. அப்போது தவறானது 2 மட்டும் தவறு. சிங்கம் மாதிரின்னு சொன்னது அறிஞர் அண்ணா தான். அடுத்து 20வது கேள்வி. 19க்கு அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. 20வது கேள்வி பாருங்கள். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே அப்படின்னு சொன்னது
யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் து. அரங்கன். ஆன்சர் து. அரங்கன். 21வது கேள்வி. கடலில் கிடைக்கும் சங்குகள் எவை? கடலில் கிடைக்கும் சங்குகள் வெஞ்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்ய சங்கு. வெஞ்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்ய சங்கு. 22வது கேள்வி. 22வது கேள்வி பாருங்கள். சிலேடை அணி என்று அழைக்கப்படுவது எது? சிலேடை அணி என்று அழைக்கப்படுவது இரட்டுற மொழிகளோட இன்னொரு பேர் தான் சிலேடை அணி. 23வது கேள்வி. தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி என்னவா இருக்குது? 5ஆம் பகுதி என்னவா இருக்குது? கழக பதிப்புன்னு இருக்குது. தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி கழக பதிப்பாக இருக்குது. இது உங்களுக்கு 10th புக்கில் இருக்கும். ஆனால் இப்போ எடிஷனில் 8th புக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொஷின் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா 10th புக்காக தெரியும். ஆனால் இப்போ நியூ எடிஷனில் இதை 8th புக்கில் கொண்டு வந்துட்டாங்க. தனிப்பாடல் திரட்டோட 5ஆம் பகுதி கழக பதிப்பு. அடுத்து 24வது கேள்வி. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை டேஷ் என்று பாராட்டியது. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை டேஷ் என்று பாராட்டியது. ஆன்சர் ஏகலைவன் என்று பாராட்டியது. 25வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்க தான் பாராட்டியிருப்பார். அடுத்து 26வது கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற நாள் எது? யார் பண்ணது? முத்துராமலிங்க தேவர் தான் பண்ணியிருப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு பிளான் பண்ணியிருப்பார். ஐயர் வராமல் லீவ் போட்டுருவாங்க. வேறு ஒரு ஊர்லேருந்து கூப்பிட்டு அந்த போராட்டத்தை வெற்றியடையவும் வச்சுருப்பார். அது எந்த நாள்னு கேட்குறாங்க. 1939 தான். வருஷம் தெரிஞ்சாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஜூலை 8, 1939. 27வது கேள்வி பாருங்கள். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. யார் அவர்? சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் என்று கூறினது யாருன்னா, சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தார் இல்லையா, அவர் தான் சொல்லியிருக்காரு. நீதிபதி பின்ஹே. அடுத்து 28வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று. தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படுகிறது. இதில் கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 29வது கேள்வி பாருங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? யாரோடது? ராபி சேதுப்பிள்ளையோடது. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் 29க்கு ஆன்சர் தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். அதே மாதிரி முதல்ல தமிழில் பிஹெச்டி முடித்தது யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 30வது கேள்வி. ராஜமாத்தாண்டம் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எது? ராஜமாத்தாண்டா தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் ராஜமாத்தாண்டம் கவிதைகள். ராஜமாத்தாண்டம் கவிதைகள். இதோட 30 கேள்விகள் முடியுது. எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். 7th உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே முக்கியமாக கவர் ஆகுறது. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.